அம்பாசமுத்திரம் தாலுகா ஜமீன்சிங்கம்பட்டி கிராமம். இங்கே வந்து விவசாயிகள் பூரா நெல் நட்டுருக்காங்க. இப்போ வந்து நெல்லில் பூராமே வந்து படைப்புழு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கருக்கு மேலே பாதிச்சிச்சு. வேளாண் துறையிலேருந்து வந்து செக் பண்ணாங்க. அப்படி இருந்தும் அவங்க ஃபேம் இருந்து வந்து ரெக்கவர் பண்ணாங்க. அதை அடித்தும் வயக்காடு பூராமே வந்து வம்ப போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 17,000 to 22,000 வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம். இப்போ வந்து வயல் அறுக்க முடியாத கண்டிஷனுக்கு ஆகிட்டு. நீங்கள் வந்து அரசாங்கம் வந்து விவசாயிகளுக்கு வந்து ஏதாவது நிவாரணம் வழங்க கேட்டுக்கிட்டு தான். கிட்டத்தட்ட ஒரு விவசாயி வந்து ஒரு ஏக்கருக்கு 20,000 to 25,000 வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம். ஆள் கூலி, டிராக்டர் உழவு கூலி எல்லாம் பார்க்கும்போது விவசாயிகள் வந்து எல்லாமே கடன்பட்டு தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இந்த அரசு வந்து எங்கள் சிங்கம்பட்டியிலேருந்து இவ்வளோ விவசாயம் வந்து 100 ஏக்கருக்கு மேலே இந்த படைப்புழுவால் ரொம்ப நஷ்டமாக இருக்குது. இந்த கடனால் வந்து விவசாயிகள் வந்து மேலும் முன்னேறதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. விவசாயிகள் வந்து அழிவுக்கு மொத்த காரணமே இப்படி தான் இதுதான் இருக்குது. விவசாயிகள் வந்து முன்னேறணும்னா ஏதாவது இந்த அரசாங்கம் வந்து நஷ்டஈடு நிவாரணம் கொடுத்தா தான் வந்து விவசாயிகள் ஏதாவது முன்னேற முடியும். எல்லாம் விவசாயத்தை கைவிடுற நிலைமையில தான் இருந்துகிட்ருக்காங்க. விவசாயம் அழியாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த அரசு ஏதாவது உதவி பண்ணணும். இந்த அரசு வந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம். இந்த விவசாயிகளால் எதுவும் பண்ண முடியாது. இந்த மணிமுத்தாறு டேமில் உள்ள தண்ணியை வச்சு தான் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த தண்ணி வந்து ஒரு தடவை தண்ணி அதிகமாக வந்து வெள்ளத்தில் பாதிச்சிருது, இல்லைன்னு வைங்களேன் வறட்சியினால் பாதிச்சிருது. அப்படி இல்லைன்னா இப்போ இந்த தடவை நல்ல ஒரு மகசூலை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கடைசி நேரத்தில் வந்து இந்த படைப்புழு வந்து எங்களுக்கு ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் ஜமீன்சிங்கம்பட்டி விவசாயம். நான் ஒரு 4 ஏக்கர் விவசாயம் பண்ணுதேன். என் விவசாயம் பூரா இப்போ நோய் விழுந்து வம்பாபிச்சு பூரா ஒரு ஏக்கருக்கு வந்து 20,000 ரூபா செலவாகுது. நாங்கள் இப்போ என்ன செய்ய என்ன ஏது அப்படின்னு ஒன்றுமே தெரியல. கம்பெனியில் கேட்டால் மருந்து கம்பெனியில் பேமி வாங்கி அடிங்கன்னு சொன்னாங்க. பேமி வாங்கி அடிச்சுமே கூட கொஞ்சம் தாக்கல் ஆரம்பிச்சு விட்டுது. இப்போ நாங்கள் கண்ணீர் விட்டு அளவா நாங்கள் என்ன செய்ய, எங்கள் உயிரை விடவா அப்படின்னு தெரியல. நீங்கள் தான் பெரிய அதிகாரிகள், நீங்கள் தான் ஒரு ஏதாவது உதவி செய்யணும்.